ஆறாம் இடமான ருணரோக சத்துரு ஜெயஸ்தானத்திற்கு ஒரு பார்வை, அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்திற்கு ஒரு பார்வை கொடுக்கிறார் குரு. அப்போ மறைந்து கிடந்த செல்வாக்கு என்பது இப்பொழுது வெளிப்பட ஆரம்பிக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும். நோய் நொடி விலகும். நம்பிக்கையோடு நடைபெறக்கூடிய நிலை ஏற்படும். சந்தோஷமான நிலை இருக்கும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். அப்போ உங்களுக்கே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆவணி மாதம் மிக மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஜென்ம ராசிக்குள்ள கேது, அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல ராகு. இந்த 7ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார்னா, இந்த நண்பர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிய வைத்துக் கொண்டிருப்பார். நம்பி நம்பி வீணா போயிட்டோமே, இவர்களையா நாம் நம்பினோம் என்று எண்ணக்கூடிய நிலையினை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஜென்ம கேதுவும் 7ஆம் இடத்து ராகும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய படிப்பினைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் படிப்பினைகள்லாம் கற்றுக்கொண்டு முடிச்சுட்டீங்க. விரைவில் ராகு கேது பயிற்சி வேற, வெளியில வரப்போறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், அதிர்ஷ்டக்காரர்கள் சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவனாதிபதி பார்த்த சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்கு. அந்த சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிக்கிறார். இப்ப கையில பணப்புழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு இருக்கும், தைரியமாக நடைபெறக்கூடிய நிலை இருக்கும். சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. புதனுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. வெளியூர் பயணம் அடிக்கடி இந்த மாதத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பணப்புழக்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வார்த்தைகளுக்கு மதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய முயற்சிகள் வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதம் ஆவணி மாதம் சிம்ம ராசினருக்கு யோகமான மாதமாக, திருப்பு முனையான மாதமாக இருக்க போகிறது. மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்.